ஹாய் மணி, இந்த வீடியோவில் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்க்குறேன்னு இப்போ பிகினர்ஸோட ஒர்க்ஸ்லாம் நானுமே நிறைய செக் பண்ணுறேன்னு இல்லை ஸ்க்ரோல் பண்ணும்போது வருது. அதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு மினி நெக்கு. ஆக்சுவலாக இது ஃபுல் இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். ஒரு மினி சைஸில் நான் நெக்கு வந்து இதில் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஜரி த்ரெட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பிக்கிறீங்க, அடுத்து இங்கே, அடுத்து சுகர் பீடு இங்கே, அடுத்து ரன்னிங் செயின் இங்கேருந்து ஒட்டுறது, அந்த மாதிரி அன்ஈவனாக நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா இந்த ஷோல்டர் தான் மெயின். ஆக்சுவலாக இது வந்து ரைட் சைடு ஷோல்டரு, இது வந்து லெஃப்ட் சைடு. இந்த லெஃப்ட் சைடுங்கிறது நமக்கு மறைஞ்சிரும், பிரச்சனை கிடையாது, இந்த இடத்துல முந்தி போட்டுருவோம். ரைட் சைடு ரொம்பவே அன்ஈவனாக இருக்குது. அது ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லாத மாதிரி தோணுச்சு. அதனால் ப்ரொஃபஷனலாக ஒரு ஐடியா கொடுக்கலாம் தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே இருக்க லைன் வந்து நம்ம வந்து எப்போவுமே ஸ்டிச்சிங் விட்டுருவோம். அடுத்து கீழே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறத ஒரு கீழேருந்து ஒரு த்ரெட் எடுத்துட்டிங்களா, மறுபடியும் அதே லைனில் இன்னொரு த்ரெட் எடுத்துருங்க. ஓகேவா? த்ரெட் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த லைன் வந்து நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து ஒரு தையலை நீங்கள் இப்படி இழுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து விலகி இங்கே கீழே வந்துடுது. அடுத்து பீட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபால்ட் வந்துகிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, அடுத்த லைன் எடுக்கும் போது இப்படி எடுத்துறீங்களா, அடுத்து அது பக்கத்துலேயே தையல் ஒரு சின்னதாக அந்த லைன்லேயே இன்னொரு தையல் போட்டுட்டு அடுத்து நெருக்கமாக. இப்போ வந்து சுகர் பீட் நீங்கள் கோக்கலான்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, நார்மலாக இப்போ ஒரு தையல் எடுப்பீங்க, சேம் அதே தையல், அதே லைனில் இன்னொரு தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தையல் வந்து வெளிலேயும் வராது, உள்ளேயும் போகாது, ப்ராப்ளமும் இருக்காது. இன்னொன்று, நிறைய பேர் கீழே போட்டு முடிச்சு மேலே வந்துடுது சிஸ்டர், நாங்கள் என்ன பெருசாக முடிச்சு போட்டாலுமே கீழே இருக்கிறது மேலே வந்துடுது. கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டு போடும்போது கரெக்டாக போட்டுறேன், அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அடுத்தது நான் ஒர்க்கு போட்டு முடிச்சு பார்த்தா அந்த முடிச்சு வெளில வந்துருக்கு, எனக்கு அசிங்கமாக போயிடுது அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கே அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி ஃபால்ட் எல்லாமே நம்ம இதில் கம்மி பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சை வந்து எதுவுமே பண்ணாமல் ப்ளைனாக ஒரு ஸ்டிச் போட்டு நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்க, ஒரு ஸ்டிச் அடிஷ்னலாக போட்டுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடுற எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஈவனாகவே உங்களுக்கு வந்துடுது. நிறைய பேர் பார்த்தீங்க, நான் எதை பற்றி சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பிகினர்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் நிறைய வாட்டி பார்க்குறேன், இங்கே ஆரம்பிக்கிறீங்க ஆனால் அந்த தையல் வந்து லாங்காக நீங்கள் இழுக்கும் போது அன்ஈவனாக போயிடுது. சரி, அதை கிளியராக ஒரு வீடியோவாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் கொடுத்துருக்க வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சினா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இன்னும் என்ன டிப்ஸாக நீங்கள் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் கீப் சப்போர்ட், பை.